மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் காவேரி ஆஃபீஸில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டினவங்கலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களை ஏமாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து செம்ம டென்ஷனாகிடுறாரு. மேனேஜரெல்லாம் பிடிச்சி கத்துறாரு, அவங்க சித்தப்பாவையும் சேர்த்து தான். இவ்வளோ பிரச்சனை வரத்தொட்டு என்கிட்ட எதுக்கு சொல்லாமல் இருந்தீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே முடிக்கிறேன்னு சொல்லி தானே பண்ணீங்க, உங்களை நம்பி விட்டது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இல்லை சார், நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் பார்த்தோம், ஆனால் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் கட்டினவங்களாம் எப்படி வந்து கத்துறாங்க, என் கம்பெனியோட பேர் என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேபினில் வந்து உட்காந்துருக்காரு. காவேரி வராங்க. என்னால் தாங்க உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, என் ஃபேமிலி பிரச்சனை, அதுக்கப்புறம் பசுபதி பிரச்சனை, இப்போ 2வது ஒய்ஃப் பிரச்சனை, அதனால தான் உங்கள் கம்பெனி நீங்கள் சரியாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோளில் சாஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது. பாட்டி தாத்தா எல்லாருமே டிவியில் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. விஜய் வந்து இப்படி அளவுக்கு வைக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. ஆமாம், அவன் காவேரி ஃபேமிலியில் இன்வால்வ் ஆனதுக்கு இப்படி தான் இருக்குது, ஒழுங்காக ஆஃபீஸை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகேங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. நான் சொல்லி புரிய வைக்க அவங்கிட்ட அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நர்மதா வந்து செகண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க. கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு பிரச்சனை, ஆப்ரேஷன் பண்ணணும், பசுபதி வந்து எங்ககிட்டேருந்து ஏமாத்தின பணத்தை எங்கள் அக்கா வாங்கி தந்தா, அதையும் குமரன் மாமா தொலைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் மாமா கிட்டேருந்து வாங்கி தந்துட்டு விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவோட தங்கச்சி வந்து அவங்கக்கிட்ட பணம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட தருவாங்களாமா, அவங்கக்கிட்ட இல்லாமல் நம்ம எப்படிமா வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.